குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து என்ன பாடம்னா, நம்ம அன்னைக்கு பார்த்தோம்லாம் இந்திய மக்கள் தொகை மற்றும் போக்குவரத்து இதனுடைய இரண்டாவது பகுதியான தகவல் தொடர்பு. இந்த தகவல் தொடர்பு எப்படி இருக்கும் ஏன்னா இந்த தகவல் தொடர்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தகவல் தொடர்பு பாடமானது தனிமனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு, இந்த இரண்டு விதமா நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தகவல் தொடர்புனா என்ன, அதுதான் இன்னைக்கு முதல்ல தகவல் தொடர்பு. தகவல் தொடர்பு இங்கிலீஷ்ல கம்யூனிகேஷன். என்னது கம்யூனிகேஷன்? இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்படி, அதாவது தகவல் தொடர்பு ரொம்ப அழகா சொல்லலாம். என்னன்னா, என்னுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நான் ஒரு ஆள்கிட்ட பரிமாறுவது தான் என்னது தகவல் தொடர்பு. என்னது என்னுடைய எண்ணங்களையும் ஒரு செயல்களையும் மற்றொரு நபரிடம் பரிமாறுவது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீ வந்து உனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுனா அவங்ககிட்ட நீ ஒரு வேலையை சொல்லணும். இப்போ எடுத்துக்கிட்டு இல்லை ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னா வாங்க உன் ஃப்ரெண்டு என்ன வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நல்ல மொபைல் பார்க்கணும் அப்படின்னு எழுது. இரண்டு நபர்களுக்குடைய ஒரு செயல்களையோ அல்லது ஒரு வேலையையோ தன்னுடைய எண்ணங்களை பரிமாற்றிக் கொள்வதுதான் இது தகவல் தொடர்பு. ஏன்னா தகவல் தொடர்பு புரிஞ்சுக்கலாம், நம்முடைய எண்ணத்தையும் செயல்களையும் தெரிவிக்கிறது. சரி, அடுத்தது இந்த தகவல் தொடர்பு இரண்டு விதமாக இருக்கிறது. எப்படின்னா, தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு உண்டு. இப்போ இந்த தகவல் தொடர்பு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியையும் துக்ககரமான செய்தியையும் தெரிவிப்பது. சரியா? இந்த தனி மனித தகவல் தொடர்பு என்ன, பொது தகவல் தொடர்புனா என்ன, இதுதான் இந்த பாடத்தோட முக்கியமான பாடம். இந்த தனி மனித தகவல் தொடர்பு என்பது அஞ்சல் துறை, தொலைபேசி, இணையம். இந்த தனி மனித தகவல் தொடர்பு என்னன்னா, இப்போ இந்த அஞ்சல் துறை 99% இல்லாம போயிட்டு. அப்படிதானே? ஒரு நாங்க சின்ன பையனா இருக்கும்போதுலாம் லெட்டர் கொண்டு வர போஸ்ட்மேன் வருவாரு. அப்ப லெட்டர் வரும். அப்போ அக்கா பிள்ளையில எழுதியிருக்கும், இப்படி சொந்தக்காரங்க எழுதியிருப்பாங்க வெளியூர்ல இருந்து, நலம் நலமறியா ஆவல், இங்க நாங்க நல்லா இருக்கோம், அங்க நீங்க நல்லா இருக்கீங்களா, இப்படி எங்க வீட்டுல வீடு கட்டியிருக்கோம், அது கட்டியிருக்கோம், இது கட்டியிருக்கோம், வேற மாடு கண்ணி இருந்திருக்கு, இப்படி என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல செய்திகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பாவோ அம்மாவோ வாசிப்பாங்க, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, நம்ம சந்தோஷப்பட்டுக்கிடுவோம். இதெல்லாம் என்னன்னா அந்த அஞ்சல் துறையில உண்டு. ஏன்னா இது வந்து லெட்டர்மாங்க, இது ஒரு விதமான லெட்டர். எனக்கு இது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இது வந்து என்ன ஆச்சுன்னா வாழ்த்துக்கள் கடிதம் வாங்க. ஏன்னா வாழ்த்துக்கள் கடிதம் என்ன, அடுத்த பொங்கல் வாழ்த்து சொல்லுவாங்க. அது கொஞ்சம் காலத்துக்கு தகுந்த கிரீட்டிங் கார்டு மாறி இருந்துச்சு. என்ன கார்டு? கிரீட்டிங் கார்டு. அப்போ பொங்கல் வாழ்த்துனாலும் ஒரு 10, 15, 13 வருஷத்துக்கு முன்னாலும் இந்த கிரீட்டிங் கார்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எப்படி சொல்லுவாங்கன்னா, பொங்கலுக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் கலர் கலராக இருக்கும். அடுத்த லைட் எரியிற மாதிரியே வந்து சிறு வயசுல நீங்க யூடியூப்ல கிரீட்டிங் கார்டுன்னு அடிச்சு பார்த்தா அது நிறைய மாடல் இருக்கும். நெட்ல பாத்தீங்களா? என்ன தெரியுமா, இந்த கிரீட்டிங் கார்டுலாம் ஒரு சந்தோஷத்தை எனக்கு நான் இங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க, கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி தந்திருந்தாங்க, நாங்கள் பொங்கல் வாழ்த்து கொடுத்துருக்கோம். அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை வந்து எனக்கு தெரிவிக்கிறது வந்து இந்த கிரீட்டிங் கார்டு இருந்துச்சு. இதெல்லாம் இந்த அஞ்சல்ல தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நீங்க ஆசிரியருக்கு ஒன்று தெரிவிப்பீங்க, என்னன்னா விடுமுறை கடிதம். இன்னைக்கு மட்டும் இந்த லெட்டர்ல ஒன்னே ஒன்று அழியாம இருக்கிறது என்னது, விடுமுறை கடிதம். என்னது, வகுப்பாசிரியர் அவர்கள், தலைமை ஆசிரியர் அவர்கள், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால எனக்கு இன்றைக்கு வரலாம் விடுமுறை தருமணி கேட்கிறோம். இதெல்லாம் இந்த எழுத்துப்பூர்வமான தகவல்களை தெரிவிப்பது, அதாவது ஒரு தனிநபரையோ அல்லது அந்த நபரை சார்ந்தவர்களிடத்தையோ தெரிவிப்பது என்னதுன்னா இது தனி மனித தகவல் தொடர்பு. இதுதான் இது அஞ்சல் துறையில முக்கியமானது. சரியா? இப்ப புரிஞ்சுக்கிட்டா தனி மனித தகவல் தொடர்பு என்னன்னு தெரியுதா? இது ஒரு நம்முடைய எண்ணங்களை வந்து ஒரு தனிநபரை சார்ந்த, தனிநபர்னா இப்ப என்கிட்ட நம்ம இப்ப லீவு நீங்க சொல்லுவீங்கன்னா என்கிட்ட சொல்லுவீங்க, அல்ல நம்ம வகுப்பு மாணவர்களுக்கு தெரியும். இதை வந்து தெரிவிப்பது என்னதுன்னா தனி மனித தகவல் தொடர்பு. அடுத்தது ரெண்டாவது இது தொலைபேசி. அதாவது இதுக்கு இடையில என்னன்னா ஃபேக்ஸ் ஒரு சில இது இருந்து என்ன, அதுல வந்து இந்த அஞ்சல் துறை கொஞ்சம் மாடலாகி வந்து என்னன்னா தொலைபேசி, கைபேசி எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். இதுல என்ன பண்ணுவீங்க, ஒரு சில பேர் ஆசிரியருடைய போன் நம்பர் இருந்துச்சுன்னா, சார் எனக்கு வந்து இன்னைக்கு என்னதாயிட்டு வயிற்று வலி, அதனால என்னால இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர முடியல. நிறைய டீச்சர்ஸ் நீ போன் போட சொல்லுங்க. அப்படிதானே? இது தகவல் தெரிவிக்குங்க எனக்கு. அப்படிதானே? அடுத்து என்னன்னா, வீட்டுல யாரும் ஃப்ரெண்டுனா பேசிக்கிடுவாங்க. இது என்னது, இன்றைக்குள்ள காலத்திற்கு தகுந்தாப்ப என்னது தொலைபேசியில் வந்து என்னது
இந்த தொலைபேசி வரப்போய் தான் இந்த அஞ்சல் துறை என்னதாயிட்டு எடு அஞ்சல் துறை காணாமல் போயிட்டு இன்னைக்கு கடித முறை வந்து என்னது இல்லாமல் போனதுக்கு முக்கிய காரணம் என்னது இந்த தொலைபேசி தான். அப்படிதானே? அன்றைக்கு ஒரு லெட்டர் வந்து ரொம்ப சந்தோஷமா படிப்போம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு சாப்பிட்டியா, குட் மார்னிங், குட் ஈவினிங், இந்த மொபைல் வரப்பே எதாயிட்டு எதுக்கு எடுத்தாலும் போனு. அதனால எதாயிட்டு இந்த தனி மனித தகவல் தொடர்பு முதல்ல வந்து தள்ளி இருந்தாலும் அஞ்சலிகள் வந்து ரொம்ப பாசங்கள் இருந்தது. இந்த தொலைபேசி வந்ததுடனே கம்யூனிகேஷன் அதிகமாக சரி இப்போ அவங்க தான் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிற சந்தோஷங்கள் குறைந்துச்சு. இதற்கு அடுத்தது ஒரு வழி வந்துச்சுன்னா என்னன்னா இணைய வழி. நான் சொல்லியிருக்கலாம், இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்தது என்ன தனி மனித தகவல் தொடர்பு. இப்போ வாட்ஸ்அப்ல இண்டிவிஜுவலா மெசேஜ் இருப்பாங்க பாத்தீங்களா, சும்மா இருந்தாலும் ஃப்ரெண்டால குட் மார்னிங், குட் ஈவினிங். ஆனா நேரில் பார்த்தா யாராச்சும் உதமா காலை வணக்கம், மாலை வணக்கம், இல்ல குட் மார்னிங், இல்ல குட் ஈவினிங் யாரும் கிடையாது. ஹாப்பி பொங்கல் வாட்ஸ்அப்ல அவ்வளவு பேர் என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனா நேரில் பார்த்தா பொங்கல் வாழ்த்து சொல்றோமா, கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த கம்யூனிகேஷன் ஃபுல்லாமே இந்த காலத்தின் தகுந்தாப்ப வர்றதுனால என்னதாயிட்டு கெட்டு போயிட்டு. ஏன்னா இதுதான் தனி மனித தகவல் தொடர்பு. ஆனா இந்த தனி மனித தகவல் தொடர்புல கண்டுபிடிப்புகள் அதிகமாக உறவுகள் முறைகள்லாம் என்னதாயிட்டு பின்வாங்கி கொண்டே வருகிறது. அப்படிதானே? அன்னைக்கெல்லாம் தாய்மாமன்னா ஒரு முக்கியமான ஒரு உறவா இருந்துச்சு, அது ஒரு மாமா அப்படி ஆயிடுச்சு. ஏன் காரணம் என்ன, நம்ம அதிகமாக பேசுறோம், எனவே இந்த இது வந்து நெருங்கி வந்துச்சு. என்ன அதனால இந்த தனி மனித தகவல் தொடர்பு தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நபரிடம் தகவல்களை தெரிவிப்பது தனி மனித தகவல் தொடர்பு. இதற்கு அடுத்தது ஒரு தகவல் தொடர்பு இருக்குன்னா பொது தகவல் தொடர்பு. இதுக்கு அடுத்தது ஒரு தகவல் தொடர்பு இருக்குன்னா பொது தகவல் தொடர்பு. இந்த பொது தகவல் தொடர்பு வந்து எப்படின்னா ஒரு தகவல்களை அதாவது அனைவரிடமே பொதுவான அனைத்து நபர்களிலும் கொண்டு செல்வது எனது பொது தகவல் தொடர்பும்பாங்க. என்னது ஒரு தகவல்களை அனைத்து நபரிடம், அதாவது பொதுவான அனைத்து நபர்களிடம் கொண்டு செல்வது பொது தகவல் தொடர்பு. சரியா? புரிஞ்சுக்கலாம்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து என்னது மின்னணு ஊடகங்கள், தொலைக்காட்சி, இணையம், செய்தித்தாள் ஊடகம், செயற்கைக்கோள் ஊடகம். சரி, இந்த மின்னணு ஊடகங்களை பத்தி நான் லேசா சொல்லித்தரேன். ஏன்னா அதாவது இப்ப இது வந்து எப்படி, இப்போ உங்க ஃபேமிலியில சொந்தக்காரங்க லெட்டர் போட்டாங்க, நம்ம வீட்டுல வளர்க்குது 4 பேருக்கு அந்த செய்தி முடிஞ்சு போச்சு. அதே இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். கல்யாண கார்டு கொண்டு வரோம், நம்ம வீட்டில் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்க, அந்த தகவல் யாருக்கு தெரியும், நம்ம வீட்டு அவலயத்துக்கும் அவங்களுக்கு கல்யாணமானு தெரியும். அப்படிதானே? இதே இது இன்னைக்கு பத்திரிகையில போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய கல்யாண கார்டு பத்திரிகையில இந்த ஆஃப் பேஜுக்கு போடுவாங்க, நிறைய கல்யாணம் முழு பேஜுக்கு போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க வீட்டில் அந்த திருமண விழா அங்கே நடைபெறுகிறது, அது பெருசாக அரசியல் கட்சிக்காரங்களாம் போடுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா பொது தகவல் தொடர்பு. எல்லாத்துக்கும் தெரிவிக்காங்க, தங்களுடைய சந்தோஷத்தை எல்லாத்திற்கும் என்ன பண்ணாங்க, தெரிவிக்காங்க. இது வந்து என்னன்னா பொது தகவல் தொடர்பு. அதுல மின்னணு ஊடகங்கள் நான் சொல்லலாம், மின்னணு ஊடகங்களை இது வந்து எப்படி அப்படின்னா இப்போ மெயில்ல போடுவாங்க. இப்போ ஐபிஎல் கிரிக்கெட் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஎல்ல கீழே கொஸ்டின் எழுதியிருப்பாங்க. இப்போ சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மேட்ச் எதற்கு யாரு வாட்ஸனை இறக்கவில்லை அப்படின்னு கொஸ்டின் கீழே கேட்பாங்களா? பார்த்துருக்கீங்களா? ஸ்கைப் மூலமா கேட்காங்க. எதுக்கு? இந்த இதெல்லாம் மின்னணு ஊடகங்கள், காலத்துக்கு தகுந்தாப்ப மாறி வந்த ஊடகங்கள். இது வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அனைவருக்கும் போயிருந்ததுங்க. இது மின்னணு ஊடகங்கள். அடுத்த தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் என்னதில்லை, அவசியமே கிடையாது. ஏன்னா என்னோட அதிகமா தெரிஞ்ச தொலைக்காட்சி உங்களுக்கு தான். ஏன்னா தொலைக்காட்சியில இன்னைக்கு ஒரு செய்தி, அன்றைக்கு வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் செய்தி வாசிப்பாங்க, சாயங்காலம் தான் இது செய்தி வாசிப்பாங்க 6 மணிக்கு. ஆனா இன்றைக்கு 24 மணி நேரம் செய்தி தான். அதனால ஒரு தகவல்கள் எங்கு நடந்தாலும் அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாக என்ன பண்ணிடுது, அடுத்த லைவாவே எல்லாத்தையும் என்ன பண்ணுது தெரிஞ்சிச்சு. இப்போ எடுத்துக்காட்டு சேலத்துல இந்த போன பாலவேளையில நடத்துறேன், இந்த 8 வழிச்சாலைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அதே இது வந்து இந்த தொலைக்காட்சியில வந்து லைவா நடக்கும். பிரச்சனை பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்க, வீடியோ எடுத்துட்டு லைவா என்ன பண்ணுவாங்க, டிவில ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து என்னது பொது தகவல் தொடர்பா. ஆகா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, என்ன ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்துச்சு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு போராட்டம் நடக்குது. இது வந்து என்னது மக்கள் அனைவருக்கும் இந்த ஊடகம் வந்து என்ன பண்ணுதுன்னா காண்பிக்கிறதுனால இது வந்து தொலைக்காட்சி வந்து என்னது பொது
தகவல் தொடர்பா மாறிடுது. அதாவது இது தனிப்பட்ட நபர்களே குடும்பத்தை சார்ந்து மனித தகவல் தொடர்பு. இது வந்து பொது தகவல் தொடர்பு, பொதுவான தகவல் தொடர்பு. எப்படின்னா எல்லாரையும் சேர்க்கிறது. அதுக்கடுத்து என்னன்னா இது வந்து தொலைக்காட்சி வந்து உனக்கு தெரியும், தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை போட்டோம்னா அனைவருமே பார்ப்பாங்க, அப்படித்தானே? இல்ல நான் இவன் இந்த ஊருக்கு மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு போடுவாங்களா? கிடையாது. இப்போ யூடியூப்ல போட்டுட்டு தான் ஒரு செய்தி அனைவருமே பார்ப்பாங்க. இப்போ நம்ம பாட வேலைகள்லாம் யூடியூப்ல போடுவோம், அப்படிதானே? யூடியூப் லிங்க்ல நீங்க பார்ப்பீங்க. உடனே எங்க சார் இதை நல்லா நடத்திருக்காங்க இன்னைக்கு, உடனே என்னது உன் ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்றது. இது வந்து என்னது பொது தகவல் தொடர்பு. அடுத்த இணையவழி உனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அப்படிதானே? இணையவழி என்னன்னா இது இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப்ல தனிப்பட்ட முறையிற்கு அனுப்பலாம், ஃபேஸ்புக் மெசேஞ்சர் தனிப்பட்ட நபருக்கு அனுப்பலாம், குழுவுக்கு அனுப்பலாம், அப்படிதானே? வாட்ஸ்அப் குழு ஒன்று உண்டு. இப்போ நம்ம வந்து நம்ம குழுவில் போட்டு விடுவோம், அப்படிதானே? நீ அதுக்கடுத்து போட்டுடுவோம். இது வந்து என்னது பொதுவான முறையில் குழுவில் போட்டு விடுவதால் பொது தகவல் தொடர்பு இந்த இணையுது. அடுத்து செய்தித்தாள் ஊடகம். அது செய்தித்தாள் ஊடகம் உனக்கு நல்லாவே தெரியும். என்னது இந்த தொலைக்காட்சியே போலதான் செய்தித்தாள். அன்றைக்கு ஒரு லெட்டர்ல ஒரு குடும்பம் மட்டும்தான் வாசிக்க முடியும். ஆனா செய்தித்தாள் அப்படியா? ஒரு செய்தியை வந்து செய்தித்தாள் அச்சடிச்சோம்னா அது எல்லாருமே வாசித்துருவாங்க, அப்படிதானே? கல்யாண பத்திரிக்கை உங்க வீட்டுக்கு மட்டும் வந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு மட்டும் தெரியும். பேப்பர்ல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாரு ஊருக்கே இந்த மாவட்டத்திற்கே தெரிஞ்சிடும், அப்படிதானே? அதான் செய்தித்தாள் ஊடகம். அதுக்கடுத்து செயற்கைக்கோள் ஊடகம், சேட்டலைட். சேட்டலைட் ஊடகம். அதாவது சேட்டலைட் ஊடகம் என்பதுனா இந்த இணைய வெளிவர்றது செல்போனுக்கு எல்லாமே என்னதுன்னா இந்த சேட்டலைட் உதவியுடன் தான் இந்த தகவல் தொடர்பு வந்து என்னது பரிமாறப்படுகிறது. சரி, இப்போ வந்து இந்த தகவல் தொடர்புல இரண்டு விதமாக நீங்க பார்த்துட்டீங்க, அப்படிதானே? தனி மனித தகவல் தொடர்பும் பொது தகவல் தொடர்பும். ஒரு செய்தியை ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரிவிப்பது தனி மனித தகவல் தொடர்பு. அதுவே பொதுவான நபர்களுக்கு அனைவருக்கும் பொதுவாக ஒரு தகவலை தெரிவிப்பது வந்து தகவல் தொடர்பு. இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த பாடம் சின்னதுதான், அந்த ஒரு பாட்டு தான் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துறேன். என்னவா இப்போ கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக என்னது பள்ளி இவ்வளவு நாள் வந்து என்னது 14ஆம் தேதி, இப்போ நமக்கு எத்தனை 16ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்கும் சொல்லியிருக்கு, அப்படிதானே? இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? இந்த தகவல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? எதன் மூலம் தெரிஞ்சு? எதன் மூலம் தெரிஞ்சுச்சுன்னா எந்த மூலம்? இந்த தொலைக்காட்சி மூலமா தெரிஞ்சிருக்கும், அல்லாட்டா செய்தித்தாள் மூலமா தெரிஞ்சிருக்கும், அல்லாட்டா இந்த இணையவழி மூலமா தெரிஞ்சிருக்கும், அப்படிதானே? ஏன்னா அந்த செய்தி வந்து ஒரு அறையில அமைச்சர்களுக்கிடையே பேசப்பட்ட இது, அப்படிதான். மருத்துவ குழுவினருக்கிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவ குழுவினரோட ஆலோசனை நடத்தி அடுத்த தளர்கள், இந்த கொரோனா ஊரடங்கின் தளர்கள் என்னது 14ஆம் தேதிக்கு அடுத்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை என்ன பண்ணுது பள்ளிகள் திறக்கலாம் அந்த ஒரு அறையில தான் சொல்லி இருந்தது, அப்படிதானே? இதே இந்த செய்தித்தாளோ இந்த இணையவழியோ இந்த தொலைக்காட்சியில இந்த நியூஸ் போடாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு நமக்கு வந்திருக்குமா? அந்த செய்தி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? டிஓ ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, டிஓ ஆபீஸ்ல ஒட்டுவாங்க, அதுக்கடுத்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு தெரிவிப்பாங்க, நம்ம பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம லெட்டர் எழுதணும். நாங்க சிறு வயதுல இருக்கும்போதுலாம் எங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா லெட்டர் எழுதுவோம், விடுதியில இருந்து என்ன வீட்டுக்கு லெட்டர் எழுதுவோம். அப்படி இந்த இத்தனாம் தேதி பள்ளிக்கூடம் திறக்குதுன்னு சொல்றதுக்கு என்னது மாணவர்களிடம் என்னது தெரிவிப்பதற்கு என்ன 10 நாள் ஆகிடும். அப்போ இந்த பொது தகவல் தொடர்பு மூலமா தான் சொன்ன அடுத்த வினாடியே மாணவர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டது. இதுதான் என்னது தகவல் தொடர்பு. ஒரு தகவல்களை வந்து தெரிவிப்பதுதான் என்னது, அதாவது தனி மனித தகவல் தொடர்புனா பொது தகவல் தொடர்பு. இதுதான் உங்களுக்கு என்னது தெரியுது. இந்த தகவல் தொடர்புக்கு அடுத்து என்னதுன்னா இந்த பாடத்துல வணிகம் ஒண்ணு இருக்கு. என்னது வணிகம். இது வந்து எப்படின்னா உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம். வணிகம்னா என்ன முதல்ல அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணிகம் என்பது அதாவது ஒரு பொருள் நமக்கு ஏற்கனவே பொருளியல ஒரு பாடம் நடத்தினேன், அப்படிதானே? வணிகம். இந்த வணிகம் வந்து எப்படின்னா ஒரு பொருளை வாங்கி விற்பது, அப்படிதானே? அதாவது லாப நோக்கோடு தான் வியாபாரத்தை செய்வாங்க, அது பேர்தான் வணிகம், அப்படிதானே? யாராவது நஷ்டத்துக்கு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஒரு தொழிற்சாலை அமைப்பு, தொழிற்சாலை பாடத்தில் உங்களுக்கு நடத்துறேன் இல்லைங்க, ஒரு சாக் பீஸ் எக்ஸாம்பிளா வச்சேன், அப்படிதானே? இந்த சாக் பீஸ் வந்து என்னது இந்த வணிக பாடத்தில் நான் தொழிற்சாலை என்ன இந்த சாக் பீஸ் வந்து இதுக்கு சுண்ணாம்பு தயாரிச்சு இதுக்கு அச்சு வாங்கி இது தயாரிக்கிறது எனக்கு ₹1 செலவாச்சுன்னா நான் அதை எவ்வளவு செய்யணும்? ₹1.5 வியாபாரம் செய்தால்தான் நான் அதுக்கு கொடுக்கப்பட்ட கூலி என்னுடைய லாபத்தை பார்த்தால் நான் இது வந்து வணிகம் செய்ய முடியும். நான் ₹1 தயாரித்து ₹1 நான் விட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு விதத்துல இழப்புகள் நேர்படும். அதுதான் என்னது, இதுதான் வணிகம். அதாவது லாப நோக்கோடு ஒரு பொருளை என்னது வியாபாரம் செய்வது என்னது
வணிகம் சொல்லணும். இது இரண்டு விதமாக இருக்கிறது. என்னதுனா ஒண்ணு உள்நாட்டு வணிகம், இன்னொன்று பன்னாட்டு வணிகம். என்னதுனா ஒண்ணு உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம். சரி, இந்த உள்நாட்டு வணிகம்னா என்ன? இப்ப இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு நாட்டிற்குள்ளே நடைபெறும் வணிகம் என்னதுன்னா உள்நாட்டு வணிகம். நாட்டிற்குள்ளே நடைபெறும் வணிகம் உள்நாட்டு வணிகம். அதாவது பன்னாட்டு வணிகம் என்னன்னா ஒரு நாட்டிற்கு மேல், அதாவது இரண்டு நாட்டிற்கு மேல் நடைபெறும் வணிகம் பன்னாட்டு வணிகம். ஏன்னா நம்ம யாருக்குன்னா இந்த பாடத்துல வந்து நடத்திருக்கேன். என்ன உங்களுக்கு இந்த உள்நாட்டு வணிகமும் பன்னாட்டு வணிகமும் உள்ள வேறுபாடுகள் இதுதான். இப்ப இந்த உள்நாட்டு வணிகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்ம நாட்டின் எல்லைக்குள் நடைபெறும் வணிகம் அல்லது உள்நாட்டு வணிகம். இது வந்து அதிகமா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கிளைகளோடு செயல்படும் உள்நாட்டு வணிகம். அப்படிதானே? எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம நாட்டுக்குள்ள நடைபெறுவது வந்து வணிகம் வந்து என்னதுன்னா இந்த காதி கிராஃப்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இல்லைன்னா அதோட கோடாக்ஸ் சொல்லுவாங்க. என்ன கோடாக்ஸ்? இதெல்லாம் என்னன்னா நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு அது விற்பனை, பருத்தி பொருட்கள், பட்டு பொருட்கள், இது உள்நாட்டில் நிறைய கம்பெனி நடைபெறும். ஏன்னா இது உள்நாட்டு பொருள் தான். என்ன இப்போ மொபைல்லாம் உதிரி பாகங்கள் நமக்கு எங்க இருந்து வருதோ வெளிநாடுகள்ல இருந்து வரும். இது அப்படி இல்லை, நம்ம நாட்டின் எல்லைக்குள்ள கிடைக்கும். பட்டு எங்க கிடைக்கும்? காஞ்சிபுரத்தில் அதிகமாக கிடைக்கும். பருத்தி, பருத்தியாடை, பட்டாடை இதெல்லாம் அதிகமான, அதாவது இந்த டீ தூள் கம்பெனி இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கிடைக்கும். நம்ம நாட்டின் எல்லைக்குள்ளே கிடைக்கக்கூடியதுனால இது என்னது உள்நாட்டு வணிகம். இந்த உள்நாட்டு வணிகத்துல வந்து ஒரு தனிப்பட்ட முதலாளிகள் துவத்தால அதிகமாக இயங்கும். ஆனா இப்போ நான் ஒரு தொழிற்சாலை நடத்துறேன் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட முறையில், ஏன்னா நான் தொழிற்சாலை நடத்துறேன், என்னுடைய முதலை இன்வெஸ்ட் பண்ணி நான் நடத்தும், அதுல லாபத்தை பார்க்குது. ஏன்னா இது உள்நாட்டு வணிகம் எனப்படும். இந்த உள்நாட்டு வணிகம் கொஞ்சம் விரிவடைஞ்சு. இப்போ நான் வந்து ஒரு டீ எஸ்டேட் வச்சிருக்கேன். முதல்ல நான் என்ன பண்ணுவேன், எங்க ஊர்ல நடத்துவேன். அதுக்கடுத்து பக்கத்தூருக்கு போடுவேன். அதுக்கடுத்து மாவட்டத்துக்கு போடுவேன். அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன், மாநிலம் போடுவேன். அதுக்கடுத்து அது வந்து விரிவடைஞ்சு என்ன பண்ணுவேன், அதற்கடுத்து என்ன பண்ணுவேன், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வேன். அப்படி என்னுடைய வணிக முறைகள் பெருகி வர்றதுதான் உள்நாட்டு வணிகங்களின் வளர்ச்சியே எதுனா பன்னாட்டு வணிகம். உனக்கு புரியுதுங்களா? ஆனா உள்நாட்டு வணிகங்களின் வளர்ச்சியே பன்னாட்டு வணிகம். ஏன்னா அதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் ஆரம்பிக்கலாம். முதல்ல பெருசா ஆரம்பிச்சா என்னதாயிரும், எனக்கு அந்த நஷ்டங்கள் ஆகிடும். நம்ம எல்லாருமே நம்ம ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை நினைச்சு பார்த்தா சின்னது பெரிய அளவுலாம் அப்படிதான் ஆயிருப்பாங்க. ஏன்னா முதல்ல ஒரு சிறு முதலீடுகளை ஈந்து அது பெருமுதலீடாக மாற்றுவது. என்ன அப்படிதான் என்னது நடவடிக்கை அதிகமாக நம்ம நாட்டில இருந்து இந்த உள்நாட்டு வணிகம் வந்து செயல்பட்டு உள்நாட்டில இருந்து வெளிநாட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யும் பொருள் என்னன்னா காபி, தேயிலை, கடல்சார் பொருட்கள். இந்த கடல்சார் பொருட்கள்ல என்னன்னா அதிகமாக மீன் எல்லாம் இருக்குன்னா நம்ம நாட்டில் தான் மீன் உண்டு. இப்போ அரபு தேசங்கள்ல வெயி இந்த மீன் இருக்குமான, கடல்ல மீன் இருக்காது. ஏன்னா அங்க அதிகமாக என்ன இருக்கு, கடலுக்கு அடியில பெட்ரோல் டீசல் இருப்பதனால அங்க மீன் வாழ என்னது தகுதி கிடையாது. அதனால இது அந்த கடல்சார், இப்போ கடல்சார் சிப்பி, அழகு பொருட்கள் இதெல்லாமே எங்கன்னா நம்ம நாட்டில் அதிகம் கிடைக்கும். நம்ம நாடு வந்து அதான் என்ன வளம் இல்லை, நம்ம திருநாட்டில் யாருக்கும் ஒரு பாடம் உண்டு போதுங்க. நம்ம நாட்டில் எல்லா வளங்களும் உண்டு. உணவுப் பொருட்கள்லாம் இங்க இருந்து தான் என்னது அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அங்க இருந்து நம்ம என்ன வாங்கலாமா, நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். என்னது, நான் இத்தனை டன் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவேன், இந்த விலை பொருட்களை தருவேன், நீங்க அதுக்கு இவ்வளவு என்னங்க இருக்கணும், பெட்ரோல் டீசல் தரணும் அப்படின்னு என்ன நினைப்பாங்க. எண்ணெய் வளங்கள் நம்மகிட்ட இல்லாத வளங்களை வெளிநாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்வது அப்படின்ட்டு என்னது இது இறக்குமதி. நம்ம ஏற்றுமதி உணவுப் பொருட்களை நம்ம இந்தியா வந்து அதிகமாக உணவுப் பொருட்கள் என்பது ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் இறக்குமதி பொருட்கள் வந்து எண்ணெய் பொருட்களை நாம் அதிகமாக இறக்குமதி செய்தோம். ஆபரணங்கள் வர அதான் அதிக வளங்களை நம்ம வந்து ஏற்றுமதி செய்தோம். ஏன்னா இதற்கு காரணம் என்னன்னா நம்ம ஏற்றுமதி தான் நம்ம இந்தியாவில் அதிகமாக செய்வதற்கு காரணம் நம்ம இடத்துல மக்கள் தொகை அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு இந்த ஏற்றுமதி செய்வதற்கு போக்குவரத்து கண்டிப்பாக என்பது தேவைப்படுகிறது, தகவல் தொடர்பும் தேவைப்படுகிறது. இந்த வணிகத்திற்கு என்னது இந்த மூன்றும் காரணமாக கலக்கிறது. வணிகம் செய்ய கண்டிப்பாக என்னது தேவை, மக்கள் தொகை தேவை, வணிகத்துக்கு போக்குவரத்து தேவை, தகவல் தொடர்பு தேவை. இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த முதலே சொன்ன மாதிரியா இந்த பாடத்துல இந்த மக்கள் தொகை காரணமாகத்தான் என்னதாவது இந்த போக்குவரத்து நமக்கு அதிகமா இருக்கு. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு அந்த போக்குவரத்து வேணும். அப்படிதான் 1000 பேர் இருக்கிறதுக்கு லட்சம் பேருக்கு 10 பேருக்கு போக்குவரத்து மூலமா காணாது. அதாவது போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம் இது அனைத்தையுமே எதுனா இந்த வணிகத்திற்கு உட்பட்டு வருகிறது. இந்த தகவல் தொடர்பு, அது தகவல் தொடர்பு டெவலப் ஆகி
வருதா இது பொது தகவல் தொடர்பு. ஏன்னா இந்த பாடம் வந்து என்னது இதோட முடிஞ்சிட்டு போதுங்க. இந்த பாடத்துல வந்து நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னது இந்த பாடத்தை. இதுக்கு அடுத்து என்னதுன்னா இந்த பாடம் முடிஞ்சிருக்கு, பள்ளியில் கூடிய விரைவில் திறந்துடும். திறந்தோன்னா அனைத்து பாடத்திலையும் உங்களுக்கு தேர்வு வைப்பேன், லேசாக நடத்திடுவேன். என்ன தேர்வுக்கு என்ன பண்ண ப்ரிப்பேர் பண்ணுங்க. அனைத்து ஒன்படையும் படிச்சிருங்க, மறந்துடாம ஒன்னோட படிச்சிருங்க. இந்த பாடத்தின் விடை குறிப்பை வந்து 2 நாளுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு நம்ம குழுவிற்கு அனுப்பி வைப்பேன். நன்றி, வணக்கம்.